பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரமெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக, பாதுகாப்பாய் நடத்துவாராக. தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு முன்னிருந்து உங்களுக்கு முன்னும் பின்னுமாய் வழி நடத்துவாராக. இப்பொழுது இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் மக்களை பார்த்து இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவர் நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை பீறினாராம், அவர்களை அடித்தாராம், அவர்களை காயப்படுத்தினாராம். இப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் அவர் பக்கமா திரும்புங்க, அவர் நம்மை பீறினார், அவர் நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அருமை தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தரை விட்டு நீ தூரமாய் போயிருக்கிறாயோ? ஆண்டவருக்கு விரோதமாய் நீ பேசின வார்த்தைகள், பேசின காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் நீ செய்த பாவங்களின் நிமித்தமாய் நீ நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, பீறப்பட்டு, காயப்பட்டு குணமில்லாமல் இருக்கிறாயோ? சௌரியமில்லாமல் இருக்கிறாயோ? மனம் கசந்திருக்கிறாயோ? மனம் கலங்கியிருக்கிறாயோ? உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கிறாயோ? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலைவெளியிலே சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சமாய் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசுநாதரை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட என்பெருமானாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் திரும்ப உங்களை கட்டுவார், திரும்ப உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை குணமாக்குவார், உங்களை சேர்த்துக் கொள்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.